மக்களவை துணை சபாநாயகரும் கரூர் மக்களவை உறுப்பினருமான தம்பிதுரை மக்களவையில் இன்று தமிழில் தனது உரையை தொடங்கும்போது சக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் 75வது ஆண்டு தினத்தையொட்டி மக்களவையில் சிறப்பு விவாதம் நடைபெற்றது. பிரதமர் மோடி, காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா ஆகியோர் பேசிய நிலையில் துணை சபாநாயகர் தம்பிதுரை தனது உரையை தொடங்கினார். அவர் தமிழில் பேச தொடங்கியதும் சில உறுப்பினர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். வெள்ளையனே வெளியேறு என்ற குரல் எடுத்த நேரத்தில் அப்பொழுது அதற்காக பல்வேறு நாட்டு தலைவர்கள் தங்களுடைய உயிரை மாய்த்து தியாகம் செய்தார்கள். அதை குட் இந்தியா என்று சொல்கின்றோம். தொடர்ந்து ஆங்கிலத்தில் பேசிய தம்பிதுரை, தமிழில் பேச வேண்டும் என்றால் அனுமதி கோர வேண்டிய நிலை உள்ளது என்றும், பிற உறுப்பினர்கள் பேசும்போது இந்தி அல்லது ஆங்கில மொழிபெயர்ப்பையே தமிழக எம்பிக்கள் கேட்கும் நிலை உள்ளதாகவும் குறிப்பிட்டார். பிற மாநில மொழி பேசுபவர்களும் இதே நிலையைத்தான் எதிர்கொள்வதாக தம்பிதுரை குறிப்பிட்டார். தம்பிதுரையின் பேச்சுக்கு காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி மேசையை தட்டி ஆதரவு தெரிவித்தார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், டிரான்ஸ்லேட்டர்கள் எனப்படும் மொழிபெயர்ப்பாளர்களை அதிக அளவில் நியமிக்க வேண்டும் என்றார். தமிழிலே பேசக்கூடியவர்கள் முன்கூட்டியே எழுதி கொடுக்கவில்லை என்றால் அது இன்டர்பிரேஷன் இருக்காது. இது ஒரு பெரிய ஹேண்டிகேப்பாகத்தான் பிற மாநிலங்களில் இருந்து செல்லக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கிறது. இது ஒரு பெரிய சிக்கலாகவும் இருக்கிறது. ஆகவே போதுமான அளவுக்கு இன்டர்பிரேட்டர்ஸ் நியமனம் செய்யப்பட வேண்டும். தம்பிதுரையின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்தது கண்டனத்திற்குரியது என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர், திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி ஆகியோர் கூறியுள்ளனர். வேற யாராவது இந்தியில ரொம்ப பிரியமா இருக்கக்கூடிய சில பேர் இந்தி விரும்பிகள் அல்லது அவங்க என்ன சொல்ற இந்தி அது அந்த வார்த்தையை சொல்ல விரும்பல. இந்திய ரொம்ப விரும்பக்கூடிய யாராவது மோசமான செயலாக செயல்பட்டதாக நான் கருதுகிறேன். மொழி பிரச்சனை மிக ஆழமான பிரச்சனை. அது உணர்ச்சியை தூண்டக்கூடியது என்பதை விட தாய்மொழியை புறக்கணிப்பது, அதுவும் துணை சபாநாயகராக இருக்கிற ஒருவருக்கே கூட தமிழிலே பேச உரிமை இல்லை என்ற அளவுக்கு ஆக்கியிருப்பது இந்திய ஒருமைப்பாட்டையே கேலி கூத்தாகவும் கேள்விக்குரியதாகவும் ஆக்கியிருக்கிறது. மொழி பிரச்சினை காரணமாக முன்னாள் அமைச்சர் மு.க. அழகிரி நாடாளுமன்றத்தில் பேசுவதையே தவிர்த்து வந்தார். இந்நிலையில் உயர்தனி செம்மொழி என்று அறியப்பட்ட தமிழ் மொழியில் பேசியதற்கு நாடாளுமன்றத்தில் சலசலப்பு உருவாகி உள்ளது தமிழர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.